வணக்கம் நண்பர்களே, பரமேஷ் ஜிகே தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்திய அரசியல் அமைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தொடர் பகுதி 6. இந்த வீடியோவில் இந்திய பாராளுமன்றம், லோக்சபா மற்றும் ராஜ்யசபா தொடர்பான முக்கியமான 10 ஜிகே கேள்விகளை பார்க்க போகிறோம். இந்திய பாராளுமன்றம் எதனால் அமைந்துள்ளது? ஏ. குடியரசுத் தலைவர் மட்டும். பி. லோக்சபா மற்றும் ராஜ்யசபா மட்டும். சி. குடியரசுத் தலைவர், லோக்சபா மற்றும் ராஜ்யசபா. டி. பிரதமர் மற்றும் அமைச்சரவை. சரியான பதில் சி. குடியரசுத் தலைவர், லோக்சபா மற்றும் ராஜ்யசபா. பாராளுமன்றத்தின் கீழ் சபை எது? ஏ. ராஜ்யசபா. பி. லோக்சபா. சி. சட்டமன்றம். டி. அமைச்சரவை. சரியான பதில் பி. லோக்சபா. தற்போது லோக்சபாவின் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ. 545 உறுப்பினர்கள். பி. 552 உறுப்பினர்கள். சி. 550 உறுப்பினர்கள். டி. 530 உறுப்பினர்கள். சரியான பதில் சி. 550 உறுப்பினர்கள். ராஜ்யசபா உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஏ. மக்கள் நேரடியாக. பி. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால். சி. பிரதமர். டி. குடியரசுத் தலைவர். சரியான பதில் பி. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால். லோக்சபாவின் சாதாரண பதவிக்காலம் எவ்வளவு? ஏ. நிரந்தரம். பி. 4 ஆண்டுகள். சி. 6 ஆண்டுகள். டி. 5 ஆண்டுகள். சரியான பதில் டி. 5 ஆண்டுகள். ராஜ்யசபா நிரந்தர சபை என அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஏ. அது கலைக்கப்படாது. பி. குடியரசுத் தலைவர் கட்டுப்பாடு. சி. பிரதமர் நியமனம். டி. உறுப்பினர்கள் நிரந்தரம். சரியான பதில் ஏ. அது கலைக்கப்படாது. ராஜ்யசபா உறுப்பினர்களில் 1/3 பங்கினர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர்? ஏ. 2 ஆண்டுக்கு ஒரு முறை. பி. 3 ஆண்டுக்கு ஒரு முறை. சி. 4 ஆண்டுக்கு ஒரு முறை. டி. 5 ஆண்டுக்கு ஒரு முறை. சரியான பதில் ஏ. 2 ஆண்டுக்கு ஒரு முறை. லோக்சபாவின் தலைமை பொறுப்பு வகிப்பவர் யார்? ஏ. குடியரசுத் தலைவர். பி. பிரதமர். சி. சபாநாயகர். டி. துணை குடியரசுத் தலைவர். சரியான பதில் சி. சபாநாயகர். பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுபவர் யார்? ஏ. பிரதமர். பி. சபாநாயகர். சி. குடியரசுத் தலைவர். டி. தலைமை நீதிபதி. சரியான பதில் சி. குடியரசுத் தலைவர். பண மசோதா எங்கு மட்டும் அறிமுகப்படுத்தப்பட முடியும்? ஏ. ராஜ்யசபா. பி. லோக்சபா. சி. எந்த சபையிலும்.
டி உச்சநீதிமன்றம். சரியான பதில் பி லோக்சபா.